வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சிவனோட ஆட்டம் எப்படி இருக்குன்னு உணர வைக்கிற ஒரு செம்ம மர்ம கதை. சரி வாங்க அந்த ரகசிய பயணத்துக்குள்ள போகலாம். மகாபாரத போர் சாதாரணமான ஒரு சண்டை இல்லை இது. அந்த யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கு பாண்டவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி தேவைப்பட்டுச்சு. அந்த சக்திய எங்க தேடுறதுன்னு ரொம்ப யோசிச்சுதான் பாண்டவர்கள்லயே தலை சிறந்த வில்லாளியான அர்ஜுனன் ஒரு பயங்கரமான தவத்தை செய்ய போனார். அவர் தேடின சக்தி எல்லா அஸ்திரங்களை விட உச்சமான பாசுபதாஸ்திரம். அந்த அஸ்திரத்தை கொடுக்க சிவபெருமானால மட்டும்தான் முடியும். ஆனா சிவன் சும்மா விஸ்வரூபம் எடுத்து அர்ஜுனனுக்கு வரம் கொடுக்கல. அதுக்கு பதிலா அர்ஜுனனோட வீரத்தை சோதிக்கிறதுக்காக ஒரு வேட்டைக்காரன் மாதிரி அவன் முன்னாடி வந்து நின்னார். சிவனோட அந்த வேட ரகசியம் என்ன? ஏன் அவர் அந்த வடிவத்தை தேர்ந்தெடுத்தார்? அந்த அட்டகாசமான நாடகத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அர்ஜுனன் இமயமலையோட உச்சியில ரொம்ப கொடுமையான ஒரு தவத்தை ஆரம்பிச்சார். சாப்பாடும் இல்ல, தண்ணீரும் இல்ல, தொடர்ந்து நின்னபடியே தான் தவம். அவரோட தவத்தோட பவர் வானத்தையே ஆட்டம் காட்ட ஆரம்பிச்சது. தேவர்கள் பயந்து போய் சிவன் கிட்ட ஓடினாங்க. சிவா, அர்ஜுனனோட தவம் பயங்கரமா இருக்கு, அவருக்கு சீக்கிரம் வரம் கொடுங்க. அப்போ சிவன் சும்மா சிரிச்சுக்கிட்டே, அர்ஜுனனோட பக்தி மட்டும் எனக்கு போதாது, அவனோட வீரத்தையும் ஞானத்தையும் நான் சோதிக்க நினைக்கிறேன் என்று சொன்னாரு. அவர் தேர்ந்தெடுத்த அந்த மாஸ் வடிவம் தான் வேட்டைக்காரன். சிவன் ஒரு உயர்ந்த கம்பீரமான வேடனாக மாறினார். பார்வதி தேவியும் அவர் மனைவியா ஒரு வேடச்சி உருவம் எடுத்தாங்க. அவங்கள சுற்றி அவரோட கணங்கள் வேடர்கள் உருவத்துல நின்னாங்க. இவங்க யாருன்னு யாருக்கும் அடையாளம் தெரியாது. இவங்க எல்லாரும் வேட்டையாடுவத போல ஒரு நாடகத்தை அங்க நடத்த ஆரம்பிச்சாங்க. அதே சமயத்துல அர்ஜுனனோட தவத்தை கெடுத்து போட மூகாசுரன் என்கிற அசுரன் ஒரு பன்னி வடிவத்துல அங்க வந்தான். அந்த பன்னியோட கர்ஜனை சத்தம் அர்ஜுனனோட தவத்தை கலைச்சு போட்டுச்சு. உடனே அர்ஜுனன் கண்ணை திறந்து பார்த்தார். அர்ஜுனன் பன்னிய பார்த்து தன் கூர்மையான அம்பை எடுத்தார். அதே சமயத்துல வேடனாக நின்ன சிவனும் தன் வில்லிலிருந்து ஒரு அம்பு விட்டார். 2 அம்புகளும் ஒரே நேரத்துல பன்னியோட மீது தாக்கின. அந்த பன்னி அசுரனோட உருவம் எடுத்து கீழே விழுந்துச்சு. அர்ஜுனன் அந்த இடத்துக்கு போனார். அப்போ வேடன் சிவன் அங்க வந்தார். ஏய் தவசு பயலே, அந்த பன்னிய முதல்ல நான் தான் கொண்டிருக்கேன், அது என்னோட வேட்டை பொருள் என்று ஒரு சண்டைய ஆரம்பிச்சார். அர்ஜுனன் ரொம்ப கோபமா ஆனார். நீ ஒரு வேட்டைக்காரன், நான் சத்திரியன், பொய் சொல்லாதீங்க, நான் தான் முதல்ல அம்பு விட்டேன். இதுதான் வீரர்களுக்கு நடுவுல வந்த சவால். அந்த சாதாரண பேச்சு சண்டையா மாறிடுச்சு. அர்ஜுனனுக்கும் வேடன் சிவனுக்குமான யுத்தம் ஆரம்பமானது. அர்ஜுனன் தன் கிட்ட இருந்த எல்லா சக்தியையும் உபயோகப்படுத்தி போரிட்டார். ஆனா அந்த வேடன் கிட்ட அவருக்கு சும்மா எளிதா தோல்விதான் கிடைச்சது. அர்ஜுனனோட வில் உடைஞ்சு போச்சு, அவர் அம்பு எல்லாம் வேஸ்டா போச்சு. அப்போதான் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இந்த சாதாரண வேட்டைக்காரன் எப்படி என்னோட எல்லா சக்திகளையும் முறியடிச்சான்? வேடன் திரும்பவும் அர்ஜுனனுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். நீ சண்டை போடுறது யாருடன்னு உனக்கு தெரியல போல. ஆனா அர்ஜுனன் ஒரு வீரர், அவர் தோற்க தயாராக இல்லை. அர்ஜுனன் தன் சண்டைய நிறுத்திட்டு மனசுல தான் தவம் செஞ்ச சிவபெருமான நினைச்சார். அவர் அங்க ஒரு மண் லிங்கத்தை பண்ணி அந்த மண் லிங்கத்துக்கு பூக்களை வச்சு கும்பிட்டார். அவர் லிங்கத்தின் மேல வச்ச பூக்கள் திடீர்னு வேடனாக நின்ன சிவனோட தலையில இருக்கிறத பார்த்தார். அர்ஜுனன் அப்போதே குழப்பமாகி உண்மையை புரிந்து கொண்டார். இந்த சாதாரண வேட்டைக்காரன் வேற யாரும் இல்ல, தான் தவம் செஞ்ச சிவபெருமானேதான். அர்ஜுனன் உடனே வேடனோட காலில் விழுந்து வணங்கினார். அர்ஜுனனோட பக்தியையும் வீரத்தையும் பார்த்த சிவன் உடனே தன் உண்மையான விஸ்வரூபத்தை காட்டினார். கைலாசபதியோட பவர்ஃபுல் தோற்றம். அவர் அர்ஜுனனை மன்னிச்சு அவரோட தவத்தை ஏத்துக்கிட்டார். அர்ஜுனா, உன் வீரம் என்னை மிரள வச்சிருச்சு. உன்னோட உண்மையான பக்தி இந்த உலகத்துக்கே ஒரு பாடம் தான். நீ கேட்ட பாசுபதாஸ்திரத்தை நான் உனக்கு இப்ப கொடுக்கிறேன். சிவன் அர்ஜுனனுக்கு அந்த மாபெரும் அஸ்திரத்தை கொடுத்தார். அது மட்டும் இல்லாம அந்த அஸ்திரத்தை எப்படி பயன்படுத்துறது என்ற ரகசிய மந்திரத்தையும் கற்றுக் கொடுத்தார். அர்ஜுனன் பாசுபதாஸ்திரத்தை கையில வாங்கிட்டு சந்தோஷத்துடனும் பூரண நிறைவுடனும் பாண்டவர்களிடம் திரும்பி போனார்.
இந்த போர்ல இந்த அஸ்திரம் எந்த அளவுக்கு உபயோகப்பட்டுச்சு என்பது வேற ஒரு கதை. ஆனா இந்த வேட்டைக்காரன் கதை நமக்கு ஒரு ஆழமான பாடம் சொல்லி கொடுக்குது. சிவன் எளிமையான உருவத்துல இருந்தாலும் அவர் அனைத்தையும் ஆண்டு நிற்கும் பரம்பொருள். நமக்கு ஒரு சக்தி கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய பக்தியும் வீரமும் மட்டுமல்ல, நம்முடைய பொறுமையும் ஞானமும் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த கதை உணர்த்துது. உண்மையான சக்தி எளிமையில தான் மறைந்து இருக்கும். என்ன நண்பர்களே, சிவனோட இந்த வேட ரகசிய கதை உங்களுக்கு எப்படி இருந்தது? அர்ஜுனனோட இந்த சோதனைய பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இது மாதிரி நிறைய சூப்பரான கதைகளை நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் அமுக்கிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.